Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2007 ஐசிசி வேர்ல்டு கப் T20 சவுத் ஆப்பிரிக்கால நடந்துச்சு. அப்போ செமிஃபைனல் மேட்ச்ல இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்க்கு முன்ன ரவி சாஸ்திரி இந்தியன் டீம் டோனியோட போனா ஆஸ்திரேலியா தான் கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. நம்ம ஆளு தான் அவங்க சொல்றத தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் பேச ஆரம்பிப்பாரு. அதே மாதிரி தான் அந்த செமிஃபைனல்ஸ்ல இந்தியா வின் பண்ணிடுறாங்க. அந்த மேட்ச்க்கு அப்புறம் போஸ்ட் பிரசன்டேஷன்ல டோனி என்ன சொல்றாருன்னா, Before I start, Ravi, yesterday I read an article on Cricinfo. It says, according to you, if you go with me, Aussies are the favorite. Yeah. I think me and my boys, we proved you wrong. Duh. 2016 இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் கூட செமிஃபைனல்ல அவுட் ஆயிடுறாங்க. அந்த மேட்ச்க்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க. அதுல ஒரு ஆஸ்திரேலியன் ரிப்போர்ட்டர் டோனியை பார்த்து, நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறமும் நீங்க விளையாட போறீங்களான்னு கேக்குறாரு. உடனே அந்த ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவர் தோள் மேல கைய போட்டு, நீங்க என்ன ரிட்டையர் ஆக சொல்றீங்களான்னு கேக்குறாரு. இல்லன்னு ரிப்போர்ட்டர் சொல்றாரு. உடனே டோனி, நான் ஆடுறத நீங்க பாத்திருக்கீங்களா, என்ன பார்த்தா அன்பிட்னு தோணுதான்னு கேக்குறாரு. அதுக்கு ரிப்போர்ட்டர் மறுபடியும் இல்லன்னு சொல்றாரு. இல்ல நான் ஸ்லோவா ஓடுறேன்னு கேக்குறாரு டோனி. அதுக்கு ரிப்போர்ட்டர், நீங்க ரொம்ப ஃபாஸ்டா தான் ஓடுறீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா ரிப்போர்ட்டர் கிட்ட, நான் 2019 வேர்ல்டு கப் வரைக்கும் இருப்பேனான்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு ரிப்போர்ட்டர், கண்டிப்பா இருப்பீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம தலை கூலா, அப்புறம் என்ன உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சுல்லன்னு சொல்லிடுறாரு. நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவா வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும். IPL 2020 கொரோனா காரணமா அந்த IPL UAE நடந்துச்சு. அதுல 53வது மேட்ச் CSKக்கும் கிங்ஸ் லெவல் பஞ்சாபுக்கும் நடந்துச்சு. அப்போ MS டோனி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்க சூஸ் பண்றாரு. டாஸ் போடும்போது கூட இருந்த டேனி மோரிசன் எல்லோ ஷர்ட்ல இதுதான் உங்க லாஸ்ட் சீசனான்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம தலை கூலா, டெஃபினெட்லி நாட்னு சொல்லிடுறாரு. 2016 இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் ODI மேட்ச் டாக்கால நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண பங்களாதேஷ் 307 ரன் அடிக்கிறாங்க. 308 ரன் அடிச்சா வின்னு செகண்ட் இன்னிங்ஸை இந்தியா ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த மேட்சோட 25வது ஓவர்ல முஸ்தபிசர் ரஹ்மான் போடுறாரு. ரோஹித் சர்மா சிங்கிள் ஓடும் போது அப்படியே பிட்ச்ல நின்னுட்டு இருப்பாரு. அப்போ நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்த டோனி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு ஒண்ணுனா கூட சும்மா போயிடுவாரு. ஆனா டீம்மேட்ஸ்க்கு ஒண்ணுனா கேள்வி கேட்கறது அவராதான் இருக்கும். அதுக்கு அவரு நெக்ஸ்ட் பால்லயே ரிப்ளை பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, டோனி ட்விட்டர்ல 17 ஜூலை 2012 ஒரு போஸ்ட் போடுறாரு. ஜஸ்ட் ஸ்பாட் த டிஃபரண்ட் போட்டு ஒரு லிங்கை கொடுத்திருக்காரு. அந்த லிங்கை ஓபன் பண்ணி டிஃபரெண்டா கண்டுபிடிச்சவங்களை விட அதுல இருக்க குறைய கண்டுபிடிச்சவங்க தான் அதிகம். அதே மாதிரி அந்த போஸ்டுக்கு ஸ்ரீதர் ரெட்டின்னு ஒருத்தர் ரிப்ளை பண்றாரு. அதுல அவரு, தயவு செஞ்சு பேட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ட்விட்டர்ல இல்லன்னு சொல்றாரு. ஆனா இவரு தான் இந்த மாதிரி யாருன்னா சொன்னா அவங்களுக்கு நோஸ் கட் தராம விட மாட்டாரு. அதுக்கு நம்ம தலை அவரோட ஸ்டைல்ல ரிப்ளை போடுறாரு. எஸ் சார், எனி டிப்ஸ் அப்படின்னு கேக்குறாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.